அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவின் கீழ் இயங்கும் USS ஆப்ரஹாம் லிங்கன் தற்போது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் முக்கியமான தாக்குதல் தளமாக மாறியிருக்கிறது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2026 இன்றைய நிலவரப்படி USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் அதன் ஸ்ட்ரைக் குரூப் அரபிக்கடலில் குறிப்பாக ஓமன் கடற்பகுதியொட்டி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது ஈரானின் கடற்கரையிலிருந்து சுமார் 340 கிலோமீட்டர் தொலைவில் கார்முஸ் ஜலசந்தியின் நுழைவாயிலுக்கு மிக அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது செயற்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக இந்த போர்க்கப்பல் மிக தீவிரமான பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏவுகணை தளங்கள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை தகர்க்க இங்கிருந்துதான் F-35C மின்னல் 2 மற்றும் FA-18E சூப்பர் ஹார்னெட் போர் விமானங்கள் தொடர்ந்து ஏவப்படுகிறது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடந்த மோதலில் ஈரானின் ஜமரன் ரக போர்க்கப்பலை இந்த ஸ்ட்ரைக் குரூப் மூழ்கடித்தது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த கப்பலை நோக்கி ஏவிய 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கப்பலின் பாதுகாப்பு வளையங்கள் இடைமறித்து அளித்துள்ளன. கப்பல் எந்தவித பாதிப்புமின்றி தனது பணிகளை தொடர்ந்து வருவதாக அமெரிக்க ராணுவ தரப்பு அறிவித்திருக்கிறது. இந்த போரில் USS ஆப்ரஹாம் லிங்கன் 3 முக்கிய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, உலக எண்ணெய் வர்த்தகத்தை முடக்க ஈரான் முயற்சிப்பதால் அந்த நீர்வழியை திறந்து வைப்பதற்கான பாதுகாப்பை இது வழங்குகிறது. நிலப்பகுதியிலிருந்து விமானங்கள் கிளம்ப முடியாத சூழல் கடலில் இருந்தபடியே ஈரானின் முக்கிய நகரங்கள் டெஹ்ரான், கொம், இஃபகான் போன்ற துல்லியமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த பகுதியில் அமெரிக்காவின் பலத்தை காட்டி பிற நாடுகள், குறிப்பாக ரஷ்யா, சீனா ஈரானுக்கு நேரடியாக உதவ முன்வருவதை தடுக்கும் அரணாக இப்போது அது நின்று வருவதாக சொல்லப்படுகிறது. USS ஆப்ரஹாம் லிங்கனுடன் பின்வரும் போர்க்கப்பல்களும் இணைந்து செயற்படுகிறது. USS ஃப்ளூவன்ஸ் வழிகாட்டப்பட்டு ஏவுகணை அளிப்பு கப்பல், USS மைக்கேல் மர்ஃபி நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு மற்றும் வான் பாதுகாப்பு, USS பிராங்க் இ பீட்டர்சன் அதிநவீன ரேடார் கண்காணிப்பு. அதே நேரம் தற்போதைய நிலவரப்படி USS ஆப்ரஹாம் லிங்கனுடன் USS ஜெரார்ட் ஆர் போல்டு செங்கடல் பகுதியில் மற்றும் விரைவில் இணையவுள்ள USS ஜார்ஜ் H.W. புஷ் என 3 பிரம்மாண்டமான கப்பல்கள் ஈரானை சுற்றி வந்துள்ளன. இது 1970களுக்கு பிறகு வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ குவிப்பாக கருதப்படுகிறது. தற்போதைய சூழலின்படி 2026 நிலவும் பதற்றமான சூழல் ஈரானை நிலைகுலைய செய்ய அமெரிக்கா பயன்படுத்தும் மிக வலிமையான ஆயுதம் இந்த விமானம் தங்கிய போர்க்கப்பலாகும். இதன் தற்போதைய நிலை மற்றும் செயற்பாடுகள் பின்வருமாறு பகுப்பாய்வு செய்து கொள்ளலாம். போர்த்தந்திர ரீதியிலான இருப்பிடம். தற்போதைய தகவல்களின்படி ஆப்ரஹாம் லிங்கன் அரபிக்கடலின் வடக்கு பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு மிக அருகில் சென்றால் ஈரானின் கடலோர ஏவுகணைகளால் ஆபத்து ஏற்படும். எனவே ஈரானின் ஏவுகணை வீச்சுக்கு சற்றே வெளியேயும் அதே சமயம் தனது போர் விமானங்களை ஈரான் மீது ஏவக்கூடிய தொலைவிலும் இது நிற்கிறது. இது ஓமன் வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதிகளுக்கு இடையே ஒரு பாலமாக செயற்பட்டு அமெரிக்காவின் பிற கப்பல் படைகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த கப்பல் வெறும் பாதுகாப்புக்கானது மட்டுமல்ல, இது ஒரு மிதக்கும் விமான தளமாகும். F-35C போர் விமானங்கள் இவை ரேடர்களில் சிக்காத நவீன விமானங்கள். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் நிலத்தடி ஏவுகணை தளங்களை குறிவைத்து இவை தற்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. ட்ரோன் எதிர்ப்பு. வளைகுடா நாடுகளில் குடிநீர் நிலையங்களை தாக்கும் ஈரானிய ட்ரோன்களை இடைமறித்து அழிக்க இந்த கப்பலில் உள்ள மின்னணு போர் முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரம் ஈரானிலிருந்து ஸ்டேலை நோக்கி ஏவப்படும் ஏவுகணைகளை முன்கூட்டியே கண்டறிந்து ஸ்டேலுக்கு தகவல் வழங்கும் ஆரம்ப எச்சரிக்கை மையமாக இது செயற்பட்டு வருகிறது. அதேபோல எண்ணெய் போர் மற்றும் தண்ணீர் போரினுடைய பின்னணி. குடிநீர் நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் நடந்து வரும் நிலையில் ஆப்ரஹாம் லிங்கனின் வேலை இன்னும் அதிகரித்திருக்கிறது. ஜேபல் அலி பாதுகாப்பு. துபாயினுடைய ஜேபல் அலி குடிநீர் நிலையத்திற்கு அருகே ஏவுகணைகள் விழுந்ததை நாம் பார்த்தோம். இனிவரும் நாட்களில் இத்தகைய முக்கிய கட்டமைப்புகளை பாதுகாக்க இந்த கப்பலில் உள்ள ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் வளைகுடா நாடுகளுக்கு குடை போல பாதுகாப்பு வழங்கக்கூடும். அதேபோல குடிநீர் நிலையங்கள் மீதான தாக்குதலால் ஈரானிய மக்கள் கொந்தளிக்கும் போது அதை சாதகமாக்கி ஈரானிய அரசுக்கு இராணுவ ரீதியிலான அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா அந்த ஸ்ட்ரைக் குரூப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் எண்ணெய் விலையை குறைக்கப் போவதாக கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் கிணறுகள் அழியாமல் பாதுகாப்பதும் ஆனால் அவற்றை ஈரானின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிப்பதும் அமெரிக்காவின் திட்டம். இதற்கு ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற கப்பல்கள் ஈரானின் கடற்கரையை முற்றுகையிட்டு வேறு யாரும், குறிப்பாக ரஷ்யா, சீனா ஈரானுக்கு உதவ விடாமல் தடுக்கிறது என்று சொல்லலாம். அதே நேரம் USS ஆப்ரஹாம் லிங்கனுடைய நிலை, தற்போதைய பணி.
ஈரானிய ஏவுகணை தளங்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு என்பவற்றை மேற்கொள்கிறது. இதனுடைய தாக்குதல் பலம் 90க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் காணப்படுகிறது. இதற்கான அபாயம் ஈரானின் அதிநவீன சகப் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் கூட்டங்கள் இந்த கப்பலுக்கு சவாலாக உள்ளது. இதனுடைய அரசியல் விளைவு இந்த கப்பல் நகர்வு என்பது ஈரான் நிபந்தனையின்றி பணிந்து வர வேண்டும் என்பதற்கான அமெரிக்காவினுடைய நேரடி மிரட்டலாகும். ஈரான் தண்ணீர் நிலையங்களை தாக்குவதாக குற்றம் சாட்டும் அதே வேளையில் அமெரிக்காவின் இந்த பிரம்மாண்டமான கப்பல் ஈரானின் கழுத்து விளைகுடா நாடுகளின் மொத்த கட்டுப்பாட்டையும் அமெரிக்காவின் கைகளில் வைத்திருப்பதற்கான ஒரு நகர்வு என்று சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் முரண்பட்ட தகவல்களை வெளியிட்டு வருவதோடு பகுப்பாய்வு செய்வது ஒரு அவசியமான விடயமாக மாறியிருக்கிறது. மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. ஒன்று, பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல். மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தொடக்கம் ஈரானின் ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி USS ஆப்ரஹாம் லிங்கனை தாக்கியதாக ஈரான் கூறுகிறது. அதே நேரம் ட்ரோன் தாக்குதல் மற்றும் பின்வாங்கல். ஈரானிய ட்ரோன் படைகள் கப்பலை தாக்கியதாகவும் இதனால் பயந்து போன அமெரிக்க கடற்படை ஈரானிய எல்லையிலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் பின்வாங்கியதாகவும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாய் கிண்டலாக குறிப்பிட்டார். அதே நேரம் அமெரிக்காவினுடைய மறுப்பு மற்றும் ஆதாரங்கள். அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை ஈரானின் இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஏவுகணைகள் அருகில் கூட வரவில்லை, ஈரானிய ஏவுகணைகள் கப்பலை தாக்கவில்லை என்றும் அவை பாதுகாப்பான தொலைவிலேயே விழுந்தன எனவும் இடைமறித்து விட்டன எனவும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் ஈரான் கப்பல் சேதமடைந்ததாக கூறியதைத் தொடர்ந்து மார்ச் 7 முதல் 10ஆம் தேதி வரை USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலின் மேல் தளத்திலிருந்து போர் விமானங்கள் சாதாரணமாக கிளம்பும் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் கப்பல் சேதமடைந்திருந்தால் இவ்வளவு விரைவாக விமான செயற்பாடுகளை தொடர முடியாது என்பது ராணுவ நிபுணர்களுடைய கருத்து. அதே நேரம் சமூக வலைத்தளங்களில் பரவும் USS ஆப்ரஹாம் லிங்கன் மூழ்குகிறது அல்லது நெருப்பு எரிகிறது என்பது போன்ற பல வீடியோக்கள் போலியானவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் பல காணொளிகள் 2025 வெளிவந்த ராணுவ வீடியோ கேம்களில் இருந்தோ அல்லது பழைய கப்பல் விபத்துகளில் இருந்தோ எடிட் செய்யப்பட்டவை. அதே நேரம் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சில போலி படங்கள் போர்க்களத்தில் பீதியை உருவாக்க ஈரானிய ஆதரவு பக்கங்களால் பரப்பப்படுவதாக சர்வதேச உண்மை கண்டறியும் குழுக்கள் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இதனுடைய தற்போதைய யதார்த்தம், அதாவது ஈரானுடைய வாதம் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஏவுகணை மற்றும் ட்ரோன்களால் கப்பல் பலத்த சேதமடைந்தது. இருப்பிடம் 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் அமெரிக்கா ஓடிவிட்டது. விளைவு அமெரிக்காவின் ஆதிக்கம் முடிவுக்கு வருகிறது. இவ்வாறு ஈரான் சொல்லுகிறது. ஆனால் ஈரான் தனது நாட்டு மக்களின் மன உறுதியை அதிகரிக்க இத்தகைய வெற்றி செய்திகளை பரப்பலாம். அதே சமயம் அமெரிக்கா தனது பலவீனத்தை வெளியே காட்ட விரும்பாமல் சேதங்களை மறைக்கவும் வாய்ப்புள்ளது. இருப்பினும் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது அல்லது முழுமையாக செயலிழந்தது என்பது தற்போதைய நிலவரப்படி தவறான தகவல். உண்மை என்பது போர்க்களத்தில் முதலில் கொல்லப்படும் ஒரு உயிர் என்பார்கள். இன்று வளைகுடா பகுதியில் நடப்பது வெறும் ஏவுகணை போர் மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய தகவல் போர். ஈரான் தனது மக்களின் மன உறுதியை நிலைநாட்ட வெற்றி செய்திகளை உருவாக்குகிறது. அமெரிக்கா தனது உலகளாவிய பிம்பத்தை காக்க எல்லாம் நலம் என்கிறது. ஆனால் உண்மையான பாதிப்பு என்னவென்றால் இந்த ஆதிக்க போட்டியில் இடையில் சிக்கி தவிப்பது என்னவோ பல கோடி அப்பாவி மக்களின் குடிநீரும் வாழ்வாதாரமும் தான். USS ஆப்ரஹாம் லிங்கன் பாதுகாப்பாக இருக்கலாம், ஆனால் வளைகுடாவின் அமைதி என்று மிகப்பெரிய ஓட்டையோடு மூழ்கிக் கொண்டிருக்கிறது. போர்மகங்கள் விலகுமா அல்லது கருப்பு மழை ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் அழிக்குமா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும்.